நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடியும், சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தேசிய கொடியை ஏற்றுகின்றனர். டெல்லி செங்கோட்டையில் காலை 7:30 மணிக்கு தொடங்கும் விழாவில் பிரதமர் மோடி 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனையொட்டி செங்கோட்டை பகுதியில் மட்டும் 11,000 காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட முக்கிய கட்டடங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையில் ஆபரேஷன் சிந்தூர், விண்வெளியில் இந்திய சாதனை, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி போன்ற அம்சங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் டெல்லி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சிசிடிவி, முகத்தை அடையாளம் காணும் கருவி, வாகன எண்களை கண்டறியும் கருவி ஆகியவற்றின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களிலும் பன்மடங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை போலீசார் சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனையொட்டி அவரது இல்லம் முதல் தலைமைச் செயலகம் வரை முதலமைச்சர் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 15,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையம் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகமெங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.